அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறைநேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடத்தினுடைய சித்திரை தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்த்து வருகின்றோம். இன்று கும்ப ராசிக்கான பராபவ வருடத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இது ஒட்டுமொத்தமான ஒரு பொதுவான பலன். அந்த ஒரு வருடங்களுக்கான பலன்களை நாம் குறிப்பிடுகின்றோம். ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி அடைகின்ற பொழுது அதற்கான தனிப்பட்ட முறையிலே நம்ம தனிப்பட்ட முறையில் பலன்களை வீடியோவாக போட்டுக்கிட்டு வர்றோம். இப்போ 26ஆம் தேதி மே மாதம் நடைபெற போகின்ற குரு பயிற்சிக்கு அது தனியாக ஒரு விரிவான பலன்களை நாம் பார்ப்போம். சரி, இப்போ இந்த பராபவ வருடத்தில் சனியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கிறது? குரு பயிற்சியாக போகிறார், ராகு கேது பயிற்சியாக போகிறார். 3 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் பயிற்சியாக போகுது. இது எல்லாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வழங்கப் போகிறது என்பதை நாம் சற்று ஆய்வு செய்வோம். சனி பகவான் குடும்பஸ்தானத்திலே 2ஆம் வீட்டிலே இருக்கின்றார். அதாவது பாத சனியாக இருக்கிறான். 7.5 சனியில கடைசி பாகம் 5 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. அடுத்தது இப்போது பேலன்ஸ் உள்ள 1.5 வருடங்கள், அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 1.5 வருடங்கள் இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏறத்தாழ 2.25 வருடங்கள் இருக்கிறது. 2.5 வருடம் வச்சுங்க. ஏன்னா மார்ச் 6 தான் கிரக பயிற்சி நடந்தது. ஆகவே எஞ்சியுள்ள காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்வோம். எல்லோரையும் உபசரிப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் நீங்கள். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை மலர்வோடு உபசரிக்கக்கூடியவர்கள், பல நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், நட்புகளுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களே, இப்ப உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டிலே இருந்து நல்ல ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார். நட்பலன்களே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குரு பகவான் 5ஆம் இடத்திலே தற்போது இருந்து பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருப்பார். ஏன்னா கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு குறையலைன்னா அது உங்களுடைய தசாபுக்தியில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப குரு பகவான் வரப்போகின்ற 26/5/2026 6ஆம் இடத்திற்கு ரோகஸ்தானத்திற்கு வருகிறார். பல நன்மைகளையும் செய்வார், கொஞ்சம் கெடுதல்களும் நடக்கும். ராகு ஜென்மஸ்தானத்திலே இருந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். அது விரயஸ்தானத்திற்கு வரப்போகிறார் நவம்பருக்கு பிறகு. அதே மாதிரி கேது களத்திரஸ்தானத்திலே 7ஆம் இடத்திலே இருக்கிறார், ரோகஸ்தானத்திற்கு வரப்போகிறார். இப்ப இந்த 4 கிரகங்களும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே பல மாற்றங்களை உருவாக்கக்கூடியது. தசாபுக்திகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் வரும். ஆகவே இந்த குரு பயிற்சியானது 26/5/2026 கடகத்திற்கும் 20/10/2026 சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார். கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார். மீண்டும் 13/2/2027 மீண்டும் கடகத்திற்கு வந்து விடுகிறார். இந்த இடைப்பட்ட காலம் வக்ர காலம். வக்ரகாலத்தில் எல்லாருக்குமே பல சிரமங்களை உருவாக்கும். சனியோ குருவோ வக்ரமடையும் பொழுது அதனுடைய தாக்கம் சற்று இருக்கும். ஆகவே அதை புரிந்து உணர்ந்து அந்த காலகட்டங்களில் கவனமாக நடந்துக்கணும். குறிப்பாக ஒரு பெரிய முதலீடுகள் செய்வது, கொடுக்கல் வாங்கல்கள் செய்வது, சுபகாரியங்கள் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அவதானம் வேண்டும். அக்டோபர்ல இருந்து இந்த 13/2 வரைக்கும் ஒரு காலகட்டம் ஒரு குரூசியலான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவதானமாக இருக்கணும். சரி, இந்த குரு பயிற்சியில குரு கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது எவ்வாறான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். 2, 10, 12ஆம் வீடுகளை
குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு தெரியும், குரு இருக்கிற இடத்தை விட அவன் பார்வைப்படுகின்ற இடங்கள் தான் மதிப்பு மிக்கவை, பலம் அதிகம் கொண்டவையாக இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப 2, 10, 12ஆம் வீடுகளை பார்க்கிறார். இப்ப உதாரணத்துக்கு 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது முன்னேற்றம் வரும். 2ஆம் வீடு என்றாலே குடும்பம், குழந்தைகள், கணவன் மனைவி உறவு, சுற்றத்தார் உறவு வகையில பார்க்கும் பொழுது முன்னேற்றம் வரும். நிறைய இடையூறுகள் எல்லாம் அகலக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும். இந்த ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். சோம்பேறித்தனம் குறையும். உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்பட்ட சவால்களும் தடைகளும் விலகும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையோ உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையோ திருமண தடைகள் இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலகக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். 2ஆம் பார்வையாக குரு பகவான் கடகத்தில் இருந்து பார்ப்பதனால இவ்வாறான நற்பலன்கள் கிடைக்கும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் வரும். கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நிறைய எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் பாதச்சனி, 7.5 சனியினுடைய பிடியில தான் இருக்கிறீங்க. அப்ப லாபம் கிடைக்கும், ஓரளவு லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் உங்களுக்கு கொஞ்சம் விருத்தி அடையும். 10ஆம் ஸ்தானத்தில் 10ஆம் ஸ்தானம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானம் என்பது 100% தொழில் சிறக்கும் என்று சொல்ல முடியாது. கிரக பலன்களுடைய அடிப்படையில், மகாதசையினுடைய அடிப்படையில் பின்னடைவுகளும் ஏற்படும். இப்போ சனி மகாதசை, கேது மகாதசை, ராகு மகாதசை இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பாதிப்பு வரும். இதில் அதிகமான பாதிப்பு வருவது என்னன்னா கேது மகாதசையில். இப்போ கேது மகாதசை கேது புத்தி, அதே மாதிரி சனி மகாதசை கேது மகாதசை சனி புத்தி, அதே மாதிரி கேது மகாதசை ராகு புத்தி. இந்த நிலைகளில் கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்ப கவனமாக நம்ம அவதானமாக இருக்கணும். அடுத்ததாக 12ஆம் வீட்டை, விரயஸ்தானத்தை பார்ப்பதனால விரயம் அதிகமாகும். அப்ப வீண் விரயங்கள் செய்யாமல் சுப விரயங்கள் செய்வதை கற்றுக்கொள்ளணும். வர்ற பணம் வரும், கண்டிப்பா பணம் வரும். விரயஸ்தானத்துல பணம் வரும் பொழுது அதை சுப விரயங்களாக பண்ணணும். திருமணத்திற்கோ, வீட்டுக்கோ, வாகனத்திற்கோ, நிலத்திற்கோ போடுவது, வைப்பது போன்ற சேமிப்பு முயற்சிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்ப சுப விரயங்களுக்கு நீங்கள் வித்திட்டால் தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இடம், வீடு வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஆலய திருப்பணிகளுக்கு உங்களுடைய உதவிகள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது, இந்த 12ல் 12ஆம் பார்வை பார்ப்பதனால விரயஸ்தானத்தை உடல் நல பிரச்சனைகள் அதிகம் வரும். ஏன்னா இப்ப சனி பகவான் எங்க இருக்காரு? ஜென்ம சனியிலிருந்து விலகி பாதத்துக்கு வந்துடுவாரு. அப்ப பாதத்திற்கு வந்த பிறகு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்ப மிகுந்த கவனத்தோடு அவதானத்தோடு நீங்க இருக்கணும். உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா சிக்கல்களுக்கு மேல சிக்கல் அதுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடும். ஆகவே கவனமாக இருக்கும். சரி, இது கடகராசியிலே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது உள்ள பலன்கள். அதே மாதிரி சிம்ம ராசியிலே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது என்ன பலன்கள் வரும் பார்ப்போம். கொஞ்சம் சுருக்கமாகவே வீடியோ முடிச்சிடுறேன். ஏன்னா லென்த்தாக இருக்குன்றாங்க, அதனால கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடுறேன். விரிவான பலனை அடுத்ததுல பார்த்துக்கலாம். இங்கு 1ஆம் இடத்தையும் ஜென்மஸ்தானத்தையும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார் குரு பகவான். அப்ப ஜென்மஸ்தானத்தை குரு பார்ப்பது யோகம்தான். குரு சொந்த வீட்டிலே இருக்கின்ற, சொந்த அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது பல மாற்றங்களை கொடுப்பான். யோக காலமாகவே இருக்கும். எதிர்காலத்தினுடைய பயம், ஐயோ என்ன ஆகுமோன்ற பயம் அகலும். அதே நேரத்தில் உற்சாகத்தோடு நீங்க பணிபுரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இடையூறாக இருந்தவங்க எல்லாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்பு வைக்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு வெளியிலே போகக்கூடிய சூழ்நிலை வரும். மாற்றம் வரும். இல்லம் தேடி நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சுப செய்திகள் வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பார்வை 3இல் வருவதால் அந்த சகாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஸ்தானம் வலுவடைகிறது. அப்ப தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரும். எதிரிகள் உங்களிடமிருந்து விலகுவார்கள். பாராட்டும் புகழும் கிடைக்கும். ஒற்றுமை பாதுகாக்கப்படும். குடும்ப சுமை அதிகமாக இருக்கும். 16ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார
நிலை மேலோங்குவதுடன் பண தட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் விலகி நீங்க அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். பொது வாழ்வில் நீங்க இருக்கிறவங்களுக்கு அரசியல் மற்றும் சமூக பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாராட்டும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். ஒரு பதவிகள் தேடி வரும். அதே மாதிரி பல நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஒரு தொழில் விஷயத்துல கூட ஒரு முதலீடு செய்து உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு பராபவ வருட பலன்களை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 70-80% நன்மையாகத்தான் இருக்கிறது. கவலை வேண்டாம். அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி அடைகின்ற பொழுது ராகு 1ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்திற்கு வருகிறார். கொஞ்சம் வீண் விரயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். அதே நேரத்தில் சுபகாரியங்களும் நடக்கும். அதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கேது பகவான் 7ஆம் வீட்டிலே இருந்து 6ஆம் வீட்டிற்கு வருகிறார். ரிவேஸில் வரும் கிரகங்கள். தொழிலில் இடைபாடு வரும். கொஞ்சம் சக பணியாளர்கள்கிட்ட இருந்து பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால மன அழுத்தங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் வரும். அப்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலை பிரச்சனைகளையும் கொஞ்சம் சீராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக 2026-27 இடைப்பட்ட காலத்திலே வருகின்ற பராபவ வருடத்திலே கும்பராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிறது என்றால் அதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு நல்ல முயற்சிகளோடு ஈடுபடுகின்ற பொழுது தெய்வ பலமும் தெய்வ பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். கொஞ்சம் கும்பராசி நேயர்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதீத கோபத்தை உடையவர்கள். சொந்த பந்தம் நண்பர்கள்னு பார்க்க மாட்டீங்க. ஒன்று பிடிக்கலன்னா அவங்கள வெளுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதனால உங்களுடைய லைஃப்ல நிறைய பின்னடைவுகளும் இழப்புகளும் வரக்கூடிய நபர்கள் நீங்க. ஆகவே மிகுந்த கவனத்தோடு வாய் வார்த்தைகளை விவேகமாக பயன்படுத்தினால் இந்த ஒரு வருட பராபவ வருடம் பயனுள்ள வருடமாக உங்களுக்கு மாறும் என்று கேட்டுக்கொண்டு, வரப்போகின்ற தேர்தலில் வழக்கமா எல்லா இதுலையும் சொல்றதுதான், வரப்போகின்ற தேர்தலில் நல்லவர்களையும் நீதிமான்களையும் தர்மவாளிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் வரப்போகின்றது. ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிகிறது. ஆகவே நல்லவர்களை, நேர்மையானவர்களை, தர்மவான்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்சி சார்பு இல்லாமல் நல்ல மனிதர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆகவே அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான உயர்வு நயங்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய சேவை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களை உங்களுடைய கிராமங்களிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஆட்சியாளர்கள் வேண்டும். ஆகவே நல்ல ஆட்சியாளர்கள், புதிய ஒரு சிஸ்டம் வர வேண்டும். பழைய சிஸ்டம் மாறி புது சிஸ்டம் வரணும். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், புது சிஸ்டத்தை கொண்டு வர போகணும். கடைசியாக அவர் வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு புதிய சிஸ்டத்தை உருவாக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஏன்னா எல்லாமே அந்த பழசுல போகுது, அந்த இலவசங்களை நோக்கியே போயிட்டு இருக்குது. ஆனால் அது மாறி ஒரு நல்ல நிலையில வரணும் என்று கேட்டுக்கொண்டு, நல்லவர்களுக்கு வாக்களித்து தமிழகத்தை புதிய பாதையில், புரட்சி பாதையில் செல்வதற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய பொன்னான வாக்குகளை நேரில் சென்று வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.